ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சாரீஸ் ரிவ்யூஸ் வீடியோ தாங்க. என்னடா அது இவ சாரீஸ்லாம் வச்சுட்ருக்காளே பார்க்குறீங்களா? இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீஸ் தான். ஸோ வாங்க இந்த வீடியோவில் வந்து அந்த சாரீஸோடைய ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா வந்து எனக்கு பர்சனலாக வந்து கிஃப்ட் பண்ண சாரீஸு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க சாரீஸ் வந்து என்னுடைய தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீஸு. மேரேஜ் முன்னாடி வரைக்கும் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அக்கா தங்கச்சிங்க மேலேயும் மாதிரி தான் சண்டை போட்டுட்ருப்போம். என் மேரேஜ்க்கு அப்புறமா தாங்க அந்த விட்டு கொடுக்குற குணமே வந்தது. எங்கள் அப்பா சொல்லிட்டு போன ஒரே விஷயம், நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு போனார். அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கணும், எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வந்து கிஃப்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா வந்து எனக்கு வெட்டிங் டேக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஆஷ் கலரில் ஒரு காப்பர் கலர் பார்டருங்க, சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரீ பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பார்டரு, பிங்க் கலர் சாரீங்க. இது பிளாக் கலர் பார்டர் என்கிட்ட இல்லைன்னு சொன்னது நான் அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ எடுத்துக்கொடி இந்த சாரீஸு உனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்துட்டேன் அந்த சாரியை. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த சாரீ, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த எல்லா சாரீஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவில் இருக்க சாரீஸ் எதுவுமே வந்து இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சாரீங்க. இந்த ப்ளூ கலர் சாரீ பார்த்திங்கன்னா பொட்டிக்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். லக்ஷ்மி பொட்டிக்கு, அப்புறம் வந்து நந்து பொட்டிக்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீ வந்து நான் லக்ஷ்மி பொட்டிக்கில் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் வாங்க முடியல. ஆனால் என்னோடய சிஸ்டர் வந்து நந்து பொட்டிக்கு எக்ஸ்போ போடும்போது வாங்கியிருந்தா. இதோட ரேட் வந்து 1250 ரேட் இது. ஸோ அவள் வாங்கியிருந்தா. நான் வந்து ஒன் டே எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது இந்த சாரீஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணா. எடுத்துக்கொடி, நீ ஆசைப்பட்ட சாரீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா. எனக்கும் வந்து ஆசைப்பட்டது கையில் கிடச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து எனக்கு எங்கள் அக்கா கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஒரு சில்க் சாரீ மாதிரிங்க, இது பட்டு சாரீக்கு ஈக்குவலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது மதர்ஷாவில் தான் எடுத்துருந்தோம். இந்த சாரீ வந்து இந்த கலர் என்கிட்ட இல்லை. ஸோ இது ஒரு காப்பர் கலரு, எனக்கு பிடிக்குதோ இல்லையா எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்துக்கொடி, உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தா. ஸோ இந்த 4 சாரியும் பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீஸ் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எதுவுமே நான் ஸ்டிச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீஸ் தாங்க. வாங்க உண்மையாக ஒன்று பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா அவள் வந்து எனக்கு ஸ்ரீ ராகவேந்திரா பொட்டிக்லேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தா. இது வந்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 900, ஷிப்பிங் சார்ஜ் 50 ருபீஸுங்க. ரொம்ப ஒர்த்துங்க. இதோட டைப் பார்த்திங்கன்னா கோர்வை சில்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு புட்டாஸுங்க, கோல்டன் புட்டாஸில் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ரெட்டுக்கு வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ரொம்ப தொட்டு பார்க்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து வியர் பண்ணும்போது நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த சாரீயு. சீக்கிரம் நான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். இந்த சாரீ ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்து க்ரீன் கலர் பார்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் எடுத்திருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. இன்னும் நான் தைக்கல அது, அதனால் இந்த காமிக்கிறேன் அந்த வீடியோவில். இது ஒரு பிங்க் கலரில் க்ரீன் கலர் பார்டருங்க. ரொம்ப ஸ்மூத்து, ஷைனிங்கு, சாஃப்ட் சில்க்குங்க இது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரீ லுக்குக்கு இருக்குங்க. ஸோ தொடும் போதே வந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. ரொம்ப இதுக்கு வந்து ஒரு பொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. கட்டும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியல, அவ்வளோ நைஸாக இருக்குது இந்த சாரீயே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, என் சிஸ்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு கிஃப்ட் பண்ணால். நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் சாரீங்க. அந்த ப்ரௌன் கலருக்கு வந்து ஒரு லாவெண்டர் வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்ரீ ராகவேந்திரா இதில் தான் நான் வந்து லைக் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குடி அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது எடுத்துக்கொடின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தா. இது வந்து ஒரு சில்வர் ஜரி மாதிரி இருந்ததுங்க. ஒரு புட்டாஸில் ஒரு லைன் மாதிரி ஒரு வைர ஊசி சாரீஸ் மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலர், சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு ஒரு லாவெண்டர் கலர் பார்டரு. ஸோ முந்தியே வந்து பார்த்திங்கன்னா சுங்கு போடுற மாதிரி இருந்ததுங்க. ஒரு பட்டு சாரீக்கு ஈக்குவல் தான். இதுவும் வந்து கோர்வை சில்க்குன்னு சொல்லிட்டு இதோட டைப்புங்க.
இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. ஸோ ஷிப்பிங் 50 ருபீஸு. இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க. எனக்கு வந்து என்னுடைய தங்கச்சிங்க கூட பிறந்து அக்கா தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீஸை தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். உறவுகள் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தாங்க. அந்த உறவுகளை வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அதை வந்து கொண்டு போகிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சண்டை வரதாங்க செய்யும் அக்கா தங்கச்சிக்குள்ளே கூட பிறந்தவங்க கூட. அந்த சண்டையை வந்து நம்ம அன்றைக்கே பேசி தீர்த்துடணும். அதை ரொம்ப நாள் கொண்டு போகக்கூடாது. மனசில் எது இருந்தாலும் தப்போ ரைட்டோ வெளிப்படையாக வந்து உறவுகள்கிட்ட வந்து நம்ம சொல்லி அதை பேசி தீர்த்துட்டோம்னா பிரச்சனையே வரப்போகிறது இல்லைங்க. நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து சண்டை போடாமல் ஒருத்தரையும் நீங்கள் வந்து ஒத்துமையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.